ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி முட்டை, கேரட், கேபேஜ் பொரியல். அதாவது முட்டைக்கோஸ் எல்லாம் சின்ன குழந்தைகள் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு முட்டையுடன் சேர்த்து இப்படி பொரியல் செய்து கொடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகட்டும் இருக்கும். அதே போல் ஆம்லெட்டும் செய்து கொடுங்க, அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதெல்லாம் எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். முதல்ல முட்டை பொரியல் செய்துருவோம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், சின்ன ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துடுங்க. 2 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் போடுங்க. நான் 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பொடியாக கட் பண்ணுங்கள், அப்படின்னா தான் ரொம்பவும் காரம் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா கண்ணாடி பதம் வரணும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடுங்க. உப்பு முதல்ல கொஞ்சமாக சேர்த்துடுங்க, பின்னாலையும் போடலாம் பார்த்து. நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா வதங்கி வரட்டு. ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த எண்ணெயில் போடுறதுனால கொஞ்சம் கலராக இருக்கும். இப்போ ஒரு 150 கிராம் முட்டைக்கோஸ், ஒரு பெரிய கேரட், அதையும் துருவி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டு. நல்லா கிளறி விடுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டு. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஆனால் நல்லா வெந்துடும் நம்ம முட்டைக்கோசும் கேரட்டும். இப்போ நல்லா வெந்தோடனே நல்ல வாசனையாக இருக்குது. இப்போது நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, முதல்ல வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டோம். இப்போ கொஞ்சமாக உப்பு, காய்கறிகளுக்குள்ளே தேவையான இந்த பொரியலுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 2 பிஞ்ச் கரம் மசாலா, இது ஆப்ஷனல் தான். கரம் மசாலா பிடிச்சேன்னா போட்டுருங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டு நம்ம அந்த இப்போ முட்டைக்கோஸ் கேரட் கலவையை சைடில் ஒதுக்கி வச்சுக்கிட்டு 2 முட்டையை அதில் அடித்து விட்டுருங்க. அப்படியே இருக்கட்டு. கொஞ்சம் அந்த கீழே வெள்ளை கரு அது வெள்ளை நிறமாக வந்த பிறகு நீங்கள் அப்படி கலந்து விடுங்க. பாருங்கள், ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்ட பிறகு எல்லாம் சேர்த்து நம்ம கலந்து விடலாம். பாருங்கள், இப்போது நம்ம எல்லாம் கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கிளறிட்ட பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு பொடியை போட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த முட்டை, கேபேஜ் எல்லாமே சேர்ந்து உதிரியாக வரணும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லிக்கீரையும் போட்டுருவோம். மல்லிக்கீரையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம இறக்கி ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். சுவையான முட்டை, கேரட், கேபேஜ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமான பொரியல் இது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். அடுத்து நம்ம ஆம்லெட் செய்யலாம். பாருங்கள், இது டேஸ்ட் பண்ணிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ ஆம்லெட் பொரியல் எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் 2 முட்டையை நான் அடித்து விட்டுருக்கேன். பாருங்கள், இதை நம்ம ஒரு விஸ்க் எடுத்து இல்லை ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் ஸ்பூன் எடுத்தாவது நல்ல நுர வரும்படியாக அடித்து விட்டுருங்க. பாருங்க, நல்லா அடித்து விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி கூட கொஞ்சம் போடலாம், 1/2 டீஸ்பூன் வரை போடலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் இதில் ஒரு 150 கிராம் முட்டைக்கோஸு, ஒரு பெரிய கேரட் இவ்வளையும் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டுருவோம். பாருங்கள், கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கொத்தமல்லி கீரை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க.
உங்களுக்கு முட்டை வேணுன்னா கூட ஒரு முட்டை எடுத்துக்கலாம். நான் காய்கறிகள் தான் அதிகமாக சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். கடலை மாவு இல்லைன்னா பொட்டுக்கடலையே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடித்து சேர்த்துருங்க, நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கலந்து விடணும், எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வரணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்துடுங்க. இந்த காய்கறிகள் வேகணும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுடுங்க. தண்ணி விட்டு இருக்கட்டும் ஒரு சைடில். இப்போ நம்ம அடுப்பில் கடாயை வச்சு காய்ச்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் நம்ம அந்த தோசை நாங்கள் சுட்டு எடுத்துடலாம். தோசை கல்லுலேயும் சுடலாம். பாருங்கள், முட்டையை கொஞ்சம் கலவையை மேலே விட்டுருங்க. இப்போ மூடி வச்சிடணும். மூடி வச்சா தான் நல்லா வேகும். பாருங்கள், நல்லா வெந்து வரணும். இந்த கேரட்டு, முட்டைக்கோஸ் இதெல்லாம் சேர்த்து பாருங்கள், திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருங்க. நீங்கள் முட்டைக்கோசு வெட்டச்சும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணுங்கள், அப்படின்னா சீக்கிரமாக வந்துடும். பாருங்கள், இப்போவும் மூடி வச்சுருங்க. இதை திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுக்கணும். பாருங்க, அழுத்தி விடுங்க, அப்படின்னா தான் நல்லா வெந்து வரும். ஸ்லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுக்கணும். பாருங்கள், இப்படி நல்லா வெந்து வரணும். இப்போ இதை நம்ம எடுத்துருவோம். பாருங்கள், இப்படி இருக்கணும், நல்லா வெந்து வரணும். இப்போ அடுத்ததையும் விட்டுருவோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு விடுங்க. பாருங்கள், இதுலேயும் கொஞ்சம் முட்டை கலவையும் அப்படி விடுங்க, அப்படின்னா தான் நல்லா வெந்து வரும். இப்போ மூடி வச்சுருவோம். மூடி வச்சு பாருங்கள், 2 நிமிஷம் கழித்து பாருங்கள். ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அதையும் திருப்பி போட்டுருவோம். நல்லா அழுத்தி விட்டு நல்லா வேக வச்சுருங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருங்க. திருப்பி போட்ட பிறகு எண்ணெய் விடுங்க. முதல்லையும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிடுங்க. இப்போ நம்ம எடுத்துருவோம். பாருங்கள், திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். அந்த முட்டைக்கோஸு எல்லாம் நல்லா வெந்திருக்கானா பார்த்து நீங்கள் எடுங்க. பாருங்கள், இப்போ இதையும் எடுத்துருவோம். சுவையான ஆம்லெட்டும் ரெடி ஆயிடுச்சு. முட்டைக்கோஸ் கேரட் ஆம்லெட்டும் ரெடி ஆகிட்டு, நல்லா சூடு சமடியில் கட்டு. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.